அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துபாய் போயிருந்தாங்க இல்லையா? அப்போ வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அங்கே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு வந்து சூப்பரா வந்து எடிட்டிங் வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட செரீன் பாத்திமா. அவங்க தானே வந்து காஸ்டியூம் டிசைனரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க தான் வந்து ஓனரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து புட்டிக் வைக்க போகிறாங்க. அதுக்காக ப்ரமோஷனுக்காக இவரை ஃபோட்டோ ஷூட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதான். அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. நிறைய டிசைனாக ட்ரெஸ் போட்டு சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு சீக்கிரமாகவே வந்து அதை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க புட்டிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அதை சோசியல் மீடியாவிலையும் கொடுப்பாங்க. அப்போ தான் அவங்க ரீச் ஆக முடியும். அவங்க புட்டிக்கு வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது மாதிரி எடிட்டிங் வேலை பயங்கரமாக போயிட்டுருக்கு. சூப்பராக போயிட்டுருக்கு. சீக்கிரமாகவே நாங்கள் வந்து இந்த வேலையை வந்து முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நைட் 2 மணிக்கு வந்து இதை எடுத்திருக்காங்க. எடுத்து நமக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வேலை கொஞ்சம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் மேலே அவங்க வந்து பயங்கர ஒரு தீவிரமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட செரீன் பாத்திமா கண்டிப்பாக அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து நல்ல பெருசாக அவங்களோட புட்டிக்கு வந்து நல்ல பெருசாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சைடுன்னு சொல்லுவோம். ஆனால் முக்கியமாக சுவாமியோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு நான் ஆவலாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோ பயங்கரமாக வந்து ஒரு சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து அவ்வளோ சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நான் வந்து சுவாமியோட ஃபோட்டோஸ்க்காக பயங்கரமாக வெயிட் பண்ணுறேங்க. அது எப்போ வரும் அப்படின்னு தெரில. புட்டிக் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி தான் வரும் அப்படின்னு தோணுது. அதுக்கு முன்னாடியே ப்ரமோஷன் மாதிரி விட்டாங்க அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும். சுவாமி எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் செம்மையாக இருப்பார் அப்படிங்கிறதான். ஆனால் அதாவது இது வந்து கொஞ்சம் பில்டப்பு. அதனால் வந்து துபாய் போய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆர்வமாக வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதா. ஃபோட்டோஸ்லாம் நிறைய வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.